நம்மளுடைய இந்திய தேசிய கொடி எப்படி 3 வர்ணங்களால் பெயர் பெற்றதோ அதே மாதிரி நம்ம காங்கேயமின மாடுகளும் 3 வர்ணங்களால் பெயர் பெற்று புகழ் பெற்றதுங்க. அதாவது காரி, சவலை, மயலை என இந்த 3 கன்றுகளுக்கும் நம்ம இன்றைக்கு விற்பனை பதிவு கொண்டு வந்திருக்கிறோம்ங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொன்றும் நல்ல தெளிவான கன்றுங்க. ஃபஸ்ட்டு பதிவாக பார்க்கறது ஒரு காராம்பூசு கிடாரி கன்றுங்க. கன்றை பொறுத்த வரைக்குங்க நல்ல ஊக்கமான கன்றுங்க. அதாவது ஒரு காங்கேயம் மாடுனா என்னென்னு தெரியாதவங்க கூட இந்த கன்றை பார்த்தாங்கன்னா, இந்த முக அமைப்பை பார்த்தாங்கன்னா வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நல்ல குழி நெத்திலிங்க, குட்டை மூஞ்சியில், நேரு கொம்பில், ரட்டநாடி உடம்பில், தாடை தொங்கல் இல்லாமல் அருந்தாடையாக, தொப்புள் இறக்கம் இல்லாமங்க, நல்ல சன்ன வாலில், நல்ல தெளிவான உடல் ஸ்ட்ரக்சருங்க. அதே மாதிரி குணத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல சாதுவான குணம். ஒரு மடி கூச்சமோ அல்லது ஒரு மிரளையோ பார்த்தோன்னே பயந்து ஓடுற குணமோ கிடையாதுங்க. நல்ல சாதுவான குணம். குழந்தை கூட ஈஸியாக போய் பழகிக்கலாமுங்க. கன்றை பொறுத்த வரைக்குங்க ஒரு கன்று வாங்கி வளர்க்கணும், தெளிவான மாடாக பெருங்கூட்டு மாடாக வளர்ச்சி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக இந்த காராம்பூசு கிடாரிக்கனை சூஸ் பண்ணுங்கள். அடிவயத்தில் மட்டும் ஒரு மறை இருக்குதுங்க. மற்றபடி உடல் கட்டமைப்பில் நல்ல தெளிவான கன்றுங்க. அடுத்ததாக பதிவில் பார்க்கறது ஒரு மயிலை கிடாரி கன்றுங்க. 2 கன்றுகளுமே ஒரே இடத்துல இருந்தது. இதனுடைய தாய் மாடுகள் இரண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டான பால் வர்க்கமான மாடுகள். அதனால தான் கன்றுகளுமே பார்த்திங்கன்னா நல்ல ஊக்கமாக இருக்கிறதுங்க. இந்த கன்றும் அதே மாதிரி தானுங்க. ஒரு குறைக்கடவோ அல்லது கழிப்பு சுழிகளோ ஒரு எல்லளவும் கிடையாதுங்க. நல்ல தெளிவான சுழி சுத்தத்தில் நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடாகவும் இல்லாமல் ஒரு சிறுங்கூட்டு மாடாகவும் இல்லாமல் ஒரு இடைப்பட்ட ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மாடாக வளர்ச்சி பெறுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நன்றி.